சரவணா ஸ்டோர், எலைட் டைமண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. ஒரு செயின் எடுத்தாலே வந்து யூனிக்காக தான் இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? Sarvana Stores Elite Gold and Diamonds. Can I have Satish also on stage? PRO Satish. இல்லை, முதல்ல எனக்கு ஒரு டவுட்டு. முக்கியமான ஒரு ஆளை கீழே விட்டுட்டு ப்ரொடியூசர் வந்திருக்காரு, ஒன்றும் பிரச்சனை வராது? அவங்க அமுச்சு வச்சிருக்காங்க. ஒழுங்கா போய் கரெக்டா சொன்ன மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்காங்க. புரிஞ்சு போச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் a question to you. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குவக்கியான ஒரு தாட் ப்ராசஸ் எங்கேருந்து வந்தது? I think உண்மையாக சொல்ல போனால் my parents are also aging, so I think that thought keeps coming to me. Okay, what will I do once, and the loss is inevitable, everyone faces that. So I would say on the crux of the idea came from there. எங்கள் அப்பா அம்மா வயசாகிட்டாரு, when I'm seeing them get weaker, so it's like a consolation to me and consolation for people who have undergone this loss. அதில் இருந்து தான் வந்துச்சு. ஆனால் இதை வந்து சீரியஸாகவும் சொல்லியிருக்கலாம், இப்படியும் சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களை பாராட்டணும். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய பாடல்களும் இருக்குது இல்லையா? ஆல்மோஸ்ட் 7 சாங் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு எமோஷன் கைண்ட் ஆஃப் ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற இந்த எமோஷனை நீங்கள் டினோட் பண்ணி ஒரு சாங் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த சாங்ஸை வந்து இப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது ஏன் இதை வந்து மியூசிக்கலாகவும் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு? மியூசிக்கலாக அதை தானே அமைஞ்சிச்சு. when I started out I didn't think so much about web series. Actually it's a very new format for people to work on here. ஸோ அப்படி யோசிக்கும் போது நான் வந்து சைமன் தான் எங்களுக்கு 4 பாட்டும் ஸ்கோரும் பண்ணியிருக்காங்க. அண்ட் தரன் இஸ் ஆல்சோ 3 மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ தரன் அண்ட் வேத் சங்கர். ஸோ தரன் அண்ட் ஐ ஹவ் பீன் பிளானிங் டு ஒர்க் ஃபார் அ லாங் டைம்ன்ற போது ஐ திங்க் இன்னைக்கு நீங்கள் அந்த பாட்டு போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு வந்து பயங்கரமாக அமைஞ்சிச்சுன்ட்டு ஐ வுட் சே. சார், உங்கள் வீட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இருக்கா? குட் ஈவினிங் எவ்ரிவான். பிரியா அவ்வளோ லக்கி இல்லை நான். பிகாஸ் மை சைல்ட்ஹுட் ஹேஸ் பீன் நிறைய வாடகை வீடுங்க தான். தட் வாஸ் த ஜேர்னி ஆஃப் இட். பட் அஃப்கோர்ஸ் மெமரிஸ் வித் அ பிளேஸ் நடக்கும். ஊர் இருக்கும், இன்னொன்று இருக்கும், நம்மளுடைய இது இருக்கும். பட் ரீசெண்ட் ஒரு 20 வருஷமாக நான் கட்டின வீடு, ஒரு பீச் ஹவுஸ் இருக்கட்டும், அதோடைய கடல் இருக்கட்டும், அந்த வீடுங்கிறத விட அதில் நிகழ்ந்த விஷயங்கள் இருக்கட்டும், ஒரு குழந்தை பிறக்கிறது இருக்கட்டும், ஒரு துன்பம் இருக்கட்டும், there's so much you relate to your house, and especially when you build the house yourself. So அப்படி நிறைய ஞாபகங்கள் இருக்கு எனக்கு. Thank you, sir. And just one more question for you. Anantham, how do you feel? I mean, each and every day that you were there in the shooting spot, உங்களுக்கு எப்படி இருந்தது? You played a different kind of a role in this. So what was your feeling? It was a very different space for me, the whole narrative itself, because usually we do films where ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு கதை இருக்கும். பட் நானும் என் மனைவியும் சேர்த்து கட்டின ஒரு வீடு. And then there's so much which has happened in my life with my son or losing my wife, but then there's so many people who have come and gone into that house, and I come back to that house. I do have memories, and the people who lived, they might have liberated, they have gone into problems, they could have found their freedom, they could have found meaning. So it was a very interesting thing to relate to a house. At the same time, for me, when I come back to the house to think of my wife, of the day we started, the dreams we started, and where have I come, and this whole character, I loved it because the way it liberated me as a thought process too. Very interesting it was, yeah. Thank you so much, sir. Good evening. ஜீக்கு ஒரு பெரிய நன்றி, பிகாஸ் மலேசியா டு அம்னீஷியா எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த சீரீஸ் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஸோ பயங்கரமாக ஷேப் ஆகிட்டு இருக்க ப்ராஜெக்ட். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அபிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தங்கமான ப்ரொடியூசர். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை Zee5 என் ஆசம் தொடக்கம் இதில் கலந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. I'm very happy to be part of Zee5. Kar Megam is a fantastic series. It's my first web series, and I'm happy. You know, I'm a lot of people who know me
know that I'm very blunt and I would always call a spade, even if it's my project. But when I dubbed for this, I was just looking at the project and I went to the director and I said, "You really got it right." He really got it right. The way he has presented it, and it was a wonderful team to work with. The way he has narrated the whole script, very tight. Today I dubbed for the Tamil version. From morning I was there in the dubbing, and I'm glad it's such a different subject, and a different web series is going to be premiered very soon on Zee5, and I'm wishing Zee5 all the best. Thank you, Siju. Thank you, Kaushik. Thank you to the whole Zee5 team, to everyone here. I'm sorry if I missed out any names, but Romba Sandosho, and I'm glad we've got a lot of work going on with you. So let's hope for the best. இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு நான் 2-3 இது கேட்டேன். அப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி நீங்களே எழுதுங்க அப்படின்னாரு. தென் சரி ஓகே எழுதலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். தென் வி தாட் இது ஒரு சீரீஸ் பிச்சாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு தாட், இந்த வெப் சீரீஸ் வந்தது தான் வந்து இது வந்து ஸ்க்ரீன் ரைட்டர்ஸுடைய கோல்டன் ஈரா. பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் as long as you have a content to say and as long as you have someone to back you with the platform, you can write how much ever you want, whatever you want. So in the space creative freedom ரொம்ப இருக்குது. இதில் ஒரு ரைட்டருக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு ஃபில்ம் ஸ்கிரிப்ட் பண்ணோன்னா you are bound by 200 pages or 250 pages maximum, அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. பட் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோன்னா கேரக்டர்ஸ் கேன் லைக் நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எழுதலாம். அண்ட் இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் சேலஞ்சிங். அண்ட் நம்ம ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ரிலீஸுக்காகவே நாம் எல்லாம் படம் எடுத்து பழகியிருக்கோம் தமிழில். நமக்கு வந்து பேரலல் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் ஆடியன்ஸுக்கு படம் பண்ணும்போது அதில் இருக்கிற சில லிமிட்டேஷன்ஸை கடந்தும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலான்ற ஸ்பேஸ் வந்து சீரீஸில் இருக்கிறதா நம்புகிறோம். ஸோ அதனால் அதுக்குள்ளே அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒர்க் பண்ணணும் தான் வி started this. And then Kaushik and I, நாங்கள் வந்து ஒரு I think 23-24 இயர்ஸாக எங்களுக்கு தெரியும். கதை நேரமில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அவர் அதில் நிறைய நடிச்சிருக்காரு. ஸோ அப்போதுலேருந்து எங்களுக்கு பழக்கம். தென் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து கௌஷிக் நாங்கள் இதை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரமேஷ் வாஸ் வித் ஜி. அவர் தான் வந்து இனிஷியலாக வந்து ஓகே சாரி மோஸ்ட் ஆஃப் இட் யூ மஸ்ட் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சாரி. ஸோ அப்போ ரமேஷ் வந்து இருந்தார், ஜியில் இருந்தார். அவர் தான் வந்து சரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பிட்ச் பண்ணுங்கள் அப்படின்னாரு. he was looking for it. And then when we were ready to come up with a pitch, he was not in Z. Then Kaushik called me and said, நான் ஜியில் இருக்கேன். ஸோ we would like to நீங்கள் ஏதோ பிட்ச் பண்ணீங்கன்னு சொன்னாங்க, அந்த ஐடியா இருந்ததுனாங்க, நான் கேட்கணும். சரி, he came to my office. எல்லாமே காஃபியில் நடந்தது. எங்கள் ஆஃபீஸ்லேயும் வந்து he came and had a coffee, அவ்வளோதான். தென் it started off. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை லாக் பண்ணோம். அண்ட் we still working on the details. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இது ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே நடந்த ப்ராசஸ். அது சொல்லணும்னா அதுக்கே ஒரு எபிசோடு வேணும். வெற்றி சொல்லி முடிச்சிட்டாரு சிம்பிளாக. இப்போ நாங்கள் இங்கே வந்து உட்காந்து பார்த்ததில் நிறைய ஜியோட ப்ரோக்ராம்ஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தது, எமோஷனாக இருந்தது, டான்ஸிங்காக இருந்தது. நாங்கள் அப்படிலாம் இல்லை. நாங்கள் ரத்தமும் சதையுமாக தான் வருவோம். அதனால தான் அதுக்கு நிலமெல்லாம் ரத்தம்னு பேர் வச்சுருக்கோம். இதில் என்னோட பயணித்ததுன்றது நான் ஒரு 20 வருஷமாக இவனோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் அது புதுசு இல்லை. வெற்றிமாறன் கூட இவன் சேர்றது தான் புதுசு. அது நீங்கள் பார்த்தது வெற்றி சொன்னது மாதிரி சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அதை சொல்கிறதுக்கான பிளாட்ஃபார்மாக எங்களுக்கு இருக்குது.
இது எங்களுக்கு முன்னாடி இங்கே ஸ்க்ரீன் பண்ண நிறைய கண்டென்ட்டு அவங்களுடைய சாங்லாம் பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அப்பயே நானும் வெற்றியும் பேசிக்கிட்டோம், இவ்வளவு நிறையா கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்றுமே கொடுக்கலையே, எல்லோரும் நிறைய வேலை செஞ்சுருக்காங்கன்னு. சரி ஓகே, நம்ம போட்டியை நம்ம கடைசியில் வச்சுக்கிடுவோம், நம்ம ப்ராடக்டை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோன்னு. நிச்சயமாக ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றபடி ஜியோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த எல்லா ப்ரோக்ராமும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பசங்களுடைய டான்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கிருத்திகாவுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு அந்த மியூசிக் சென்ஸ் இருக்கும்னு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அவங்களோட ப்ரீவியஸ் படங்களும் பார்த்தேன். இப்பவும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாட்டை எடுத்து கொண்டு வந்து போடணுன்ற அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்மையிலே ஹெட்ஸ் ஆஃப் தான். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.